தவிக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு சென்ற வடமாநில தொழிலாளர் உயிரிழந்த விவகாரத்தில் உரிய நிதியுதவி அறிவிக்கவில்லை என்று கூறி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுவதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க என்ன கோரிக்கை முன் வச்சிருக்காங்க? நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்ட நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வந்த வடமாநில வெள்ளி தொழிலாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிதியுதவி வழங்கவில்லை என்று கூறி உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் முன்பாக தற்பொழுது அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக எந்தவித நிதி உதவியும் அறிவிக்கப்படவில்லை. அதே போன்று தவிக சார்பாக இதுவரை எதிர்த்து தொடர்பு கொண்டு பேசவில்லை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் உரிய நிதி வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று வலியுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 குழந்தைகளும் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதாகவும், அதே போன்று சுராஜ் உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருவதாகவும் கூறியுள்ளாங்க. இது மட்டும் இல்லாமல் நிதியுதவியும் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அவரது மனைவியை நேரில் சந்தித்து தொடர்பாக ஆறுதல் அளித்துவிட்டு கூறிவிட்டதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இருப்பினுமே நிதியுதவி தொடர்பாக அறிவிப்பு வெளியான பிறகே உடலை வாங்கிக் கொள்வோம் என்று கூறி தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.